ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குல்ஃபி எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பவுடர் 500 ml பாலில் வந்து இப்போ குல்ஃபி அந்த மிக்ஸ் பவுடரை வந்து இப்போ நம்ம கலந்துட்ருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க பவுடர் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுருக்கோம் பாருங்க. நல்லா கலந்து விட்டுட்ருக்கோம். நல்லா இப்போ இதமான சூட்டில் இருக்கிற பாலை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது லைட்டாக ஆறட்டும். ஆறினோடனே நம்ம குல்ஃபி மேக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், பால் சூடாக இருக்குது. நம்ம மிக்ஸ் வந்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன்னா இப்போ பாருங்கள் நல்லா குல்ஃபி மிக்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. உங்கள் வீட்டில் வந்து பிஸ்தா பாதாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறமா குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து குங்குமப்பூ போடலாம். பாதாம் பிஸ்தாலாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். குங்குமப்பூ இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குங்குமப்பூ போடுறோம். நிறையா போட வேண்டாம், இவ்வளோ போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ வந்து குல்ஃபி மேக்கரில் இதை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ குல்ஃபி மேக்கரில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், எல்லாம் குல்ஃபி மேக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணலாம். பாருங்கள் கேப்பு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிக் போடலாம். பாருங்கள், இப்போ ஸ்டிக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது குல்ஃபி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு குல்ஃபி. வாவ், எம்மி. இதெல்லாம் பாருங்கள், ஏலக்காய் அப்புறம் நம்ம பாதாம் குங்குமப்பூலாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்திருக்கு. சூப்பர். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.